வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அணில் எடுத்துட்டு வரேன். அணில் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டுருக்குது எக்ஸ்தலத்துல. என்னன்னு தெரியுமா? இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு. அதுவும் ஏஎம்க்கு போடல, பிஎம்க்கு போட்டுருச்சு. பாதி நாள் முடிஞ்சு போச்சு. அது என்னமோ பண்ணிட்டு போகுதுன்னு வைங்களேன். சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்னா எல்லா மாசம் மாதிரியும் இந்த மாசமும் ஒரு நார்மலான மாசம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். ஆனா தமிழ் புத்தாண்டுங்கும் போது தமிழர்களுக்கு இதுதான் புது வருஷம், இந்த நாள் புது வருஷத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தமிழ் புத்தாண்டு. ஏன் எனக்கு தமிழ் புத்தாண்டுன்னு வாயில வரல உங்க ஆளுகளுக்கு? டிவிகே கட்சியிலானது திமுக காரனா இந்த வேலை பார்ப்பான். எனக்கு என்னமோ திமுகவுடைய அடுத்த கிளை தான் தாவைக்கான்னு நினைக்கிறேன். இதுல தமிழக வெற்றி கழகம். சுபா, இങ്ങനെ வச்சுக்கிட்டு என்ன வாங்கி தெரியல எனக்கு. நல்லா எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழ் தான் என்னோட உயிர் மூச்சு. பருப்பு கருப்புலாம் பேசுறவனுக்கு இது புரிஞ்சிருக்கணும். ஒரு கட்சிக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றோம்? நம்ம கொள்கை, நமக்கு என்னோட மொழி, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய அத்தனை விஷயத்திலையும் கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். இதுலயே உங்காலும் ஒத்து நிக்க மாட்டாப்புல. அடுத்த திமுக கார மாதிரி தான் இருக்கிறாப்புல. இதை நான் எங்க போய் சொல்ல? என்னன்னு புரிய வைக்க எங்களுக்கு புரிஞ்சுன்னு தொலையாது கர்மா. என் நண்பர்களுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறது என்னன்னா, ஏன் நீ விஜய் விமர்சனம் பண்ற அப்படின்லாம் கேட்குறாங்க. விஜய் விமர்சனம் பண்ணல. எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மாத்த நினைக்கிறாப்புல. அது மேலதான் நான் கோவப்படணும். விஜய்க்கு எனக்கு நான் வாக்கியத்தகிறாரா? உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மச்சான். தமிழ் புத்தாண்டு எந்த தேதியில மச்சான் வரும் சொல்லு.